ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் பெண்ணின் கைவண்ணம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் கூட சேர்ந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கலாமா? எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கிறதுக்கு ஏஜ் லிமிட் இல்லைங்க. வாங்க இந்த பிரேஸ்லெட்டை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாமா? என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னா, இது ஜெல்லி பீட்ஸ் வேணும். அதுக்கப்புறமா இது வந்து எலாஸ்டிக் 0.8 mm எடுத்திருக்கேன். சாம்ஸ், நான் பட்டர்ஃப்ளை சாம்ஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த சாம்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் நோஸ் பிளேயர் வேணும். இப்போ என்னென்னா, நான் எலாஸ்டிக்கை வந்து என் சைஸுக்கு ஏற்ற மாதிரி 25 cm அளவெடுத்து கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ உங்கள் சைஸ், கை சைஸ் அளவை வந்து நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஜெல்லி பீட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஜெல்லி பீட்ஸ் என்ன பண்ணும், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து 22 ஜெல்லி பீட்ஸ் போட்டால் தான் என் கைக்கு வந்து செட் ஆகும். நான் 22 ஜெல்லி பீட்ஸை வந்து அதில் கோர்த்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எப்படி மெஷர் பண்ணணும்னு தெரியலனா, ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க. உங்கள் கையில் வந்து நீங்கள் எங்கே பிரேஸ்லெட் போடுவீங்களோ அதில் மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் பிரேஸ்லெட்டில் எல்லாத்தையும் கோர்த்து வச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி நாட் போடுறதுன்னு பார்க்கலாம். நாட் போடுறது மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஃபஸ்ட் நம்ம எப்பவும் போல் நாட் போடுவோம் இல்லையா ஒரு த்ரெட்டில், அந்த மாதிரி ஒரு நாட் போட்டுருங்க. செகண்ட் தடவை போடும் போது என்ன பண்ணணும்னா, அந்த ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே நாட்டை 2 times போடணும். இப்போ நான் போடுறத மட்டும் நல்லா கவனிச்சாலே போதும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை போட்டுட்டோமா, இப்போ 2ஆவது தடவை போட்டுருவோம். இப்போ 2 தடவை போட்டு நல்லா டைட் பண்ணிவிடுங்க. டைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எடுத்து பாருங்கள். நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லையா? இப்போ நல்லா எடுத்து பாருங்கள். நான் வந்து என்ன ஒன்றுனா, எப்போவுமே போட்டாலும் ரொம்ப டைட்டாக போடணும். தேர்டு போட்டாலும் ஒன்று தான், வேண்டாம் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்கு ஒரு தேர்டு ஒன்று போட்டுக்கலாம். தேர்டாக நார்மல் ஃபஸ்ட் எப்படி போட்டோமோ அதே மாதிரி பிரேஸ்லெட்டை வந்து தேர்டு ஒன்று போட்டுப்போம். நல்லா எடுத்து பாருங்கள். ஏன்னா சின்ன பசங்க தான் மோஸ்ட்லி இதை விரும்பி போடுவாங்க. இப்போ நம்ம ரொம்ப டைட்டாக போட்டால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் நம்ம டைட்டாக போடுறோம். அப்புறம் வந்து எக்ஸ்ட்ராஸ் இருக்கலாம், கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒட்டை கட் பண்ணாதீங்க. கொஞ்சம் இடம் விட்டு கொஞ்சம் கட் பண்ணுங்கள். நான் அதில் காட்டியிருக்க மாதிரி இப்போ கட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, ஈஸியாக பிரேஸ்லெட் ரெடி ஆகிடும். நம்ம சாம்ஸ் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இதை நான் சொல்ல மறந்துட்டேன். இது பேர் ஜம்ப் ரிங். ஒரு ரிங் மாதிரி இருக்கும். இது பேர் ஜம்ப் ரிங். இந்த ஜம்ப் ரிங்கில் என்ன பண்ணணும்னா, இந்த சாம்ஸ் இருக்குல்லையே, அந்த சாம்ஸை வந்து நம்ம கோர்த்து வச்சுக்கலாம். கோர்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பிரேஸ்லெட்டில் நம்ம எங்கே நாட் போட்டோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில், நான் காட்டின மாதிரி ஆப்போசிட் சைடில் இந்த ஜம்ப்ரிங்கை மாட்டிடலாம். நம்ம இப்போ இந்த ஜம்ப்ரிங்கை மாட்டிட்டு நம்ம நோஸ் பிளேயர் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நோஸ் பிளேயர் வச்சு கொஞ்சம் டைட் பண்ணிட்டா போதும். அவ்வளோதாங்க, பிரேஸ்லெட் ரெடி ஆகிடும். இதில் நம்ம ஜம்ப்ரிங்கை டைட் பண்ணும் போது நான் இன்னொரு தடவை காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஏறு மாறாக வரக்கூடாது. அந்த ஜம்ப்ரிங் அந்த 2 முனையும் கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் நல்லா உள்ளே வச்சு பண்ணாதான் நம்ம இழுத்தாலும் வந்து அந்த சாம்ஸ் வந்து அந்த இது விட்டு வராது. ஸோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் டைட்டாக போட்டுட்டோம்னா போதும். நாங்கள் ஈஸியாக 2 minutesல சூப்பரான பிரேஸ்லெட் பண்ணிட்டோம். என்னங்க, ஈஸியாக கற்றுக்கிட்டிங்களா? அப்புறம் இந்த வாட்ச் பிரேஸ்லெட்டில் எப்படி செய்யலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் திறமை ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஆனால் எல்லாருக்கும் திறமையை வளர்க்குறதுக்கான வாய்ப்பு ஒரே மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.